அதிகமாக ஃப்ளாப் மேலே ஃப்ளாப் படம் கொடுத்த ஒரு 3 நடிகைகளை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக ஆடியன்ஸே இந்த படத்தில் இந்த ஆக்ட்ரஸ் இருந்தால் இந்த படம் ஃப்ளாப் ஆகும் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு 3 நடிகைகளை பார்க்கலாம். தேர்ட் பிளேஸில் பார்க்க போது பூஜா ஹெக்டே அவர்கள் தான். இவங்க ஆக்டிங்கில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அளவை கொண்ட புறமலோ ப்ளஸ் பீஸ்ட் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு. மிச்ச எல்லா படமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடித்தது ஃப்ளாப் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ரூமர் கூட வந்துருந்துச்சு, கூலி படத்தில் இவங்க ஒரு பாட்டு நடித்ததுனால அந்த படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்ற மாதிரி அந்த டைமில் மீம் போட்டிருந்தாங்க. செகண்ட் பிளேஸில் பார்க்க போது ஸ்ரீலீலா அவர்கள் தான். இவங்க நடித்ததுலேயே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கேசரி தான் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நடித்த எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா போல. நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகி தான் இருந்துச்சு. முக்கியமாக ஹை எக்ஸ்பெக்டேஷனில் வந்த பராசக்தி படமும் ஃப்ளாப்பாக தான் ஆகிட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போது கீர்த்தி செட்டி அவர்கள் தான். இவங்க நடித்த ஃபர்ஸ்ட் படம் உப்பேன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகல. முக்கியமாக தமிழில் தொடர்ந்து ஃப்ளாப்பு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் உங்களுக்கு தொடர்ந்து ஃப்ளாப் படமாக தான் அமைஞ்சிருக்கு. கைஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக வேண்டி எடுத்துக்கோங்க. யாரையும் குறிப்பிட்டு இந்த ஆக்டர்ஸ்க்கு நான் டேலண்ட் இல்லைன்னா சொல்ல வரல. இவங்களாம் இவ்வளோ ஃப்ளாப் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளாப்புக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை தான். பட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆடியன்ஸ் சொன்னதை வச்சு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.